ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினே நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்போ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 12 வசனத்திற்கு நேரம் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப அழகான ப்ராமிஸை ஏசப்பையா சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா கவனிங்க, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவரிடமாய் பாயும்படி செய்கிறேன். சமாதானத்தை நதி போல அவர் பாய பண்ணுகிறார். இந்த காலவெளியில் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் நான் பேச விரும்புகிறேன். சமாதானத்தை கர்த்தர் இந்த காலவெளியில் நதி போல அவர் பாய பண்ணுகிறார். உங்கள் இருதயங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கலாம். சமாதானத்தை இழந்து போன நிலைமையில் ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கலாம். சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, என்னுடைய கணவர் ரொம்ப குடிக்கிறார், ஒவ்வொரு நாளும் என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, நாங்கள் பிரிந்து போயிருக்கிறோம், பிரிந்து போன குடும்பங்கள், பிள்ளைகள் சரியில்லை, அப்படி பலவிதமான சமாதான சீர்கேடுகள் ஒருவேளை குடும்பத்தில் காணப்படுகிறதோ. இந்த காலவெளியில் நான் பேசுகிறது ஏதோ சாதாரண வார்த்தையோ என்னுடைய வார்த்தையோ அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் சமாதானத்தை பேசுகிறேன். அந்த சமாதானம் நதி போல புரண்டு வருமா. நான் விசுவாசிக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடமே, அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடமே, when you receive it with faith, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த சமாதானத்தை கர்த்தர் நதி போல் உங்கள் இருதயங்களில் பாய பண்ணுகிறார். உங்கள் பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த திகிலை கர்த்தர் மாற்றுறார். சமாதானத்தை நதி போல கர்த்தர் பாய பண்ணுகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தேற்றுகிறவர். சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த புதிய நாளில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம் அவரிடத்தில் இருந்து வரும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தால் உங்கள் இருதயங்களை கர்த்தர் நிரப்புவாராக. பிரிந்து போன உங்கள் குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேர்க்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன், கட்டளையிடுகிறேன். பயப்படாதீங்க, சமாதானத்தால் உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆமாம், நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த நதி போல் பாய்கிற சமாதானம் என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை புரண்டு ஓடட்டும். நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும், விடுதலை வரும், ஹீலிங் நடக்கும். இந்த காலவெளியில் அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் இந்த சமாதானம் உங்களுக்கு தரப்போதுமானதாக இருக்குது. காரணம், அந்த சமாதானம் இயேசுவினுடைய பிரசனத்திலிருந்து வருகிற சமாதானம். அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தால் இந்த காலவெளியில் உங்களை யாவரையும் ஆஸ்வதிக்கிறேன். God bless you.